நமஸ்காரம். இன்றைய தலைப்பு உதாசீனப்படுத்துதல். உலகில் எல்லா சுகபோகங்களும் துன்பங்களும் வருவதும் போவதும் உறவுகளுமே உதாசீனம்தான் படுத்துகிறது. மறைமுகமாக, சிலருக்கு நேர்முகமாக. அதை புரிந்து கொள்ளத்தான் காலதாமதம் ஆகின்றதை ஒழிய இந்த உலகில் உறவுகளும் எத்துறைகளும் வருமானங்களும் வாக்கியங்களும் இன்னும் சில பல திறமைகளும் இருந்தாலும் இந்த உலகமே உன்னை உதாசீனத்தான் படுத்துகிறது. கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற அரிய ஒரு மொழியினை இந்த உலகம், இந்த மகாமாயானது சதா சொல்லிக்கொண்டே இருக்கிறது. மரத்திற்கு கிளை சொந்தமா, கிளைக்கு இலை சொந்தமா, இலைக்கு காம்புகள் சொந்தமா, இப்படியெல்லாம் யாருக்கு யார் சொந்தம் என்று இந்த உலகு சதா சர்வகாலமும் உதாசீனப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது. இதில் வாழ்க்கையில் நீங்கள் வருவதும் போவதும், இங்கே நீங்கள் பெறுவதும், உங்களை பல பேர் உதாசீனப்படுத்துவதும் எதற்கென்று ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் வந்ததோர் பணியினை அவனவன் அவனவன் விசாரித்து அவனவன் அவனவன் உள்ளே ஆழ்ந்து ஆழ்ந்து உள் தெளிய வேண்டும். மற்றொன்றுக்கும் இந்த உலகமானது, இந்த களமானது பிரயோஜனப்படாது என்ற மெய் அறிவு எப்பொழுதும் சதா உள்நிறுத்தி கொண்டு பெற்றதென்ன உற்றதென்ன அரியதோர் திறமைகள், இன்னும் எண்ணற்ற திறமைகள் எல்லாம் இந்த உலகில் ஒருவருக்கு இருக்கும் திறமைகள் இன்னொருவருக்கு இல்லை. இப்படி இறைவன் இந்த உலகத்தில் மனிதர்களிலேயே மிக விசித்திரமான மனிதர்களையும் மிக நுட்பமான திறமை வாய்ந்த பலசாலிகளான மனிதர்களையும் நம் கண்முன்னே வைத்திருக்கிறார். 36 ஹார்ஸ் பவர் என சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். அவர் இந்த தற்காப்பு கலைகளில் எல்லாம் மிக வல்லவராக இருந்தார். அவரையே சில காலத்தில் வைரத்தை பொடித்து அதை விஷமாக்கி அவனது மனைவியின் கையாலேயே தந்து அருந்த வைத்து அவனும் இறந்தான். யானை பலம் கொண்ட ஒரு குத்துச்சண்டை வீரர் என்று புகழ் பாடி இந்த உலகத்தில் இருந்த ஒரு நபர் இருந்தார். அவரும் இந்த உலகத்தில் பிற்காலத்தில் நோய்வாய்ப்பட்டு எந்த பலமான தேகம் இருந்ததோ அந்த பலமான தேகமே குன்றி இறந்து போனார். ஆக நம் கண் முன்னாடி இந்த மகா உலகமானது, மகா மாயையானது, இந்த உலகமானது நம்மை சதா சர்வகாலம் உதாசீனப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது. யார் யாருக்கு என்ன கொடுத்தாலும் என்ன பெற்றாலும் இங்கே நிறைவு என்பது பொன்னிலோ புகழிலோ வருவதில்லை. மற்றவர் உங்களை துதிபாடியோ ஆடம்பரமான மாளிகைகள் உங்களுக்கு வருவதனாலோ இந்த நிலை வருவதில்லை. அவன் அவனை தெரிந்து கொண்டு நானற்று தானுற்று அந்த ஆத்மஸ்வரூபத்தை அவன் தெரிந்து பரபிரமே பரிபூர்ண பிரபஞ்சமே சகல யோனிகளிலும் பிறந்து அதில் ஒரு பிறவியாக, உச்சகட்ட பிறவியாக மனிதனாகவும் நிற்கிறது என்ற உண்மையினை தெரிந்து ஞானத்தை பொருந்தி மனமடக்கம் பெற்று அடங்கி அடங்கி ஆத்ம ஞானமுற்று அடக்கமே மெய்ஞானம் என்ற மெய் கருத்தினை உள்வாங்கி சதா ஆனந்த நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சகஜ சமாதி நிலையான அந்த ஞான நிலையை எய்துவன் அத்வைத ஞான நிலையை எய்தி கீழ் மேல் ஒன்று இல்லா நிலை பெற்று அவனே சர்வமாக இருக்கிறான், சகலமாக இருக்கிறான் என்பதனை உணர்ந்து அடங்கி ஆழ்ந்த அடக்கமுற்று அந்த நிறைவினை எய்தி முக்த புருஷனாக இருப்பவன் எவனோ அவனே சகலத்தையும் அனுபவிக்கிறான் இறையருளின் காரணமாக. இங்கே எல்லோரும் எல்லாரையும் உதாசீனப்படுத்தி கொண்டேதான் இருப்பார்கள். சரி, நம் இந்த ஞான நிலையில் எப்படி பக்தி, நேர்மை, ஒழுக்கம் என்று நீங்கள் அந்த வழியில் போனாலும் இந்த உலகம் உங்களை உதாசீனப்படுத்தும். எந்த வீடுகளில் ஒரு நல்ல சத்புத்தி உள்ள ஒரு பையன் இருக்கிறானோ அவனை அந்த வீட்டில் உள்ள நபர்களே உதாசீனப்படுத்துவார்கள். இங்கே பொன்னையும் பொருளையும் ஈட்டி அவன் பல துஷ்டகாரியங்கள் செய்தாலும் அவன் புத்திசாலி, திறமைசாலி என சொல்லக்கூடிய மாய உலக மனித பிம்பர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களை உதாசீனப்படுத்துவார்கள். நீங்கள் அவர்களை உதாசீனப்படுத்திவிட்டு நகர்ந்து கொண்டு உங்கள் பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆக நீங்கள் பெறப்போவது ஞான மாத்திரமே. எதை அடைந்த பொழுதிலும் இங்கே நிறைவு என்பது ஆத்ம ஞானத்தில் தான் வரும். எண்ணற்ற உதாசீனங்கள். பிறந்து விட்டால் மண்ணில் அநேக கோடி துன்பங்கள் அன்றோ, இல்லையா? அழுதால் குழந்தை அழுது கொண்டு இருக்கிறது, அளவில்லை என்றால் அழாத குழந்தை, பேசவில்லை என்றால் பேசாத பிள்ளை, ஊமை,
கண் தெரியவில்லை, குருடன், காது கேட்கவில்லை, செவிடன் என்றெல்லாம் இந்த உலகம் க்ஷணத்தில் ஒவ்வொரு நிமிடத்திலும் உங்களை உதாசீனப்படுத்திக் கொண்டுதான் இருக்கும். இதுதான் இந்த உலகம். உங்களை நீங்கள் கருத்துக்களாலும், மெய்ஞான கருத்துக்களாலும், அருமையான சத்புத்தியாலும் உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொண்டு உங்கள் பயணத்தை நீங்கள் தொடர்வதுதான் உண்மையான பயணம். இந்த காலமானது, இந்த விசித்திர மாயா காலமானது வந்தோம். இங்கேயே இருந்து கொண்டு இவர்களெல்லாம் உறவு பாராட்டி இவர்களுக்கே உழைத்து உருகி மரணிப்பதற்காக அல்ல. வந்தது ஒரு வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு. இந்த தருணம் நானே இந்த பிரபஞ்சமாக இருக்கிறேன் என்ற மெய்யறிவினை பெற்று நிறைவினை எய்தி வாழும் பொழுதே அவன் முக்தி சுகத்தை அடைந்து உங்களை உதாசீனப்படுத்துபவர்கள் எல்லாம் நீங்களும் உதாசீனப்படுத்திவிட்டு நகர்ந்து செல்ல வேண்டும். ஞானத்தை, இருமை தத்துவங்களையும் நாம் அகன்று செல்ல வேண்டும். அனந்த கோடியான உதாசீனங்கள் இங்கே நடக்கும். எல்லாவற்றையும் பொறுமையாக கடந்து நாம் இந்த மனிதர்களை நகர்ந்துதான் செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை உதாசீனப்படுத்தவர்களை நாமும் உதாசீனப்படுத்திவிட்டு ஞான வழியிலே செல்வதுதான் சாலச் சிறந்தது என்று கூறி, இன்னும் நாம் ஞான வழியில் மென்மேலும் முன்னேற வேண்டும். அத்வைத வேதாந்த விசாரத்தை அனுஷனமும் விடாது ஞான நோக்கு, ஞான கண் உடையவனாகி இந்த மாயா உலகினை கண்டு உங்களை உதாசீனப்படுத்துபவர்களை நீங்களும் உதாசீனப்படுத்திவிட்டு கடந்து செல். உள்கட என்று சொல்லி கடவுள் அங்கேதான் இருக்கிறார். அந்த ஆத்மபோதமானது, அந்த ஆத்ம ஞானமானது, அந்த பிரம்ம ஞானமானது அங்கே இருக்கிறது. அந்த நிறைவினை எய்தி நிர்மலமான அந்த ஆத்ம சுகத்தில், மௌன சுகத்தில் சதா சர்வகாலம் இருந்து தெளிந்து ஆஸ்வதித்து அனுசந்தானம் செய்து அனுதினமும் தானே அதுவென்று தெளிந்து அந்த நிலையில் நிற்பதுதான் நம் பெரும் பயன் என்று சொல்லி முடித்து, அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்ற திருமூலரின் வாக்கியத்தையும் சொல்லி முடிக்கிறேன். சந்தோஷம். நமஸ்காரம். பார்ப்போம் அடுத்த சில கேள்விகளை. நன்றி. நமஸ்காரம்.